காலை வணக்கம். இன்றைய தினம் இந்த அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய ஏற்பாட்டிலே இடம்பெறுகின்ற இந்த பாடசாலை மாணவர்கள் பாடசாலைகளில் இயங்குகின்ற ஊடக கழகங்களை வலுப்படுத்துதல் மற்றும் ஊடக கல்வி மேம்பாடு தொடர்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த கருத்தரங்குக்கு வருகின்ற என்னுடைய பதவிக்குரிய பேராசிரியர் ரகுராம் அவர்களே, அதேபோல் அரசு தகவல் திணைக்களத்திலிருந்து வருகின்ற அதிகாரி அவர்களே, அதேபோல் எங்களுடைய மாவட்ட ஊடக அலுவலர் மற்றும் இங்கே வருகின்ற அனைத்து ஊடகவியலாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்களுக்கு காலை வணக்கம். உண்மையில் இந்த ஊடகத்துறை என்பது ஒரு மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடிப்படை துறையாக இருக்கிறதோடு இன்று மக்கள் எல்லோருக்குமே மிகவும் அவசியமான ஒரு துறையாக இருக்குது. உண்மையில் தகவல் என்பது இந்த உலகத்தின் தற்போதைய போக்கு ஒரு தகவல் புரட்சியை ஒன்று நடந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் இந்த தகவல் இல்லாமல் யாருமே வாழ முடியாத என்ற ஒரு கட்டத்தில் இந்த ஊடகத்துறை என்பது ஒரு பிரதான துறையாகவும் மக்கள் மத்தியிலே மிகவும் ஜனரஞ்சகமான ஒரு துறையாகவும் இருக்கிறது. ஊடகத்துறை இன்றைக்கு நவீனமயப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஊடகத்துறை இன்று ஒரு சம்பவம் உலகத்தில் எங்கே நடந்தாலும் அதை நாங்கள் லைவ்ல பார்க்கக்கூடிய ஒரு நிலை மட்டுமல்ல, உடனுக்குடன் எந்த ஒரு தகவலையும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அந்த வகையில் இந்த ஊடகத்துறையின் மதிப்பும் அதனுடைய செல்வாக்கும் வந்து பெருகி கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த ஊடக கல்வியை முக்கியமாக ஊடக கல்வியை பாடசாலை மாணவர்களுடைய பாடத்திட்டத்தில் உள்வாங்கப்பட்டு அதேபோல் இந்த பாடசாலைகளிலே ஊடக தொடர்பான இந்த கழகங்களை உருவாக்கப்படுத்திருப்பது ஒரு சிறந்த விடயம். உண்மையில் மாணவர்களுடைய ஆளுமைக்கு இந்த ஊடகம் என்பது மிக முக்கியமானது. உண்மையில் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியிலே ஆளுமை வளர்ச்சியிலே பல விடயங்கள் இருக்கின்றது. விளையாட்டு போன்ற விடயங்கள், சமூக சேவை போன்ற விடயங்கள், அதோடு மிக முக்கியமான ஒரு விடயமாக இன்று இணைந்திருப்பது இந்த ஊடக கல்வி. உண்மையில் ஊடக கல்வியை பெறுகின்ற மாணவர், என்னை பொறுத்தவரையில் ஊடக கல்வி சகல மாணவர்களும் இந்த கல்வியை பெற வேண்டும். அதிலேயும் சிறப்பாக அதில் திறமையை காட்டக்கூடியவர்கள் சிறந்த முறையிலே அந்த துறையிலே வளர வேண்டும். குறிப்பாக எங்களுடைய மாவட்ட ஊடக உத்தியோகத்தில் திவாகர் எடுத்துக்கொண்டால் அவர் சிறந்த ஒரு ஊடகவியலாளர்களுடைய நலன்களையும் ஊடகத்துறையில் அவர்களுடைய உரிமைகளையும் பாதுகாக்க அரசாங்கத்தினுடைய தலையீட்டை உறுதிப்படுத்துவதாகும். அந்த பொறுப்பின் ஒரு பகுதியாக பாடசாலை ஊடக கழகங்களை உருவாக்கி வலுப்படுத்துவதும் எங்களுடைய முக்கிய பணியாக காணப்படுகின்றது. 2006ஆம் ஆண்டு ஊடக பாடம் பாடசாலை கல்வி அமைப்புக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் கடந்த 20 ஆண்டுகளாக பல்வேறு கட்டுப்படுத்தும் காரணிகள் காரணமாக இத்துறையின் முன்னேற்றத்துக்கு தடைகள் ஏற்பட்டுள்ளன. மேலும் குறிப்பாக செயல்முறை பயிற்சி மற்றும் ஊடக பயன்பாடு தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு மேலும் விழிப்புணர்வு வழங்க வேண்டிய அவசியம் இருப்பதை அரசாங்க தகவல் திணைக்களமாகிய நாம் உணர்ந்துள்ளோம். அதன்படி இங்கே வருகின்றிருக்கும் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அதிகாரிகளே, மாவட்ட தகவல் அலுவலர் மாணவன் திவாகர் அவர்களே, இங்கே வருகின்றிருக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள், ஒட்டி சுற்றான் மகா வித்தியாலயத்திலே தொடர்பாளர் ஊடக கற்களும் பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்கள், ஊடக கற்களை பூர்த்தி செய்திருக்கக்கூடிய பட்டதாரி மாணவர்கள் மற்றும் இங்கே வருகின்றக்கூடிய மாவட்ட செயலக அதிகாரிகள் அனைவருக்கும் காலை வணக்கம் இருந்தார்கள். அரசாங்க தகவல் திணைக்களம் மேற்கொண்டிருக்கிற இந்த முயற்சி மிக முக்கியமான ஒரு முயற்சி. ஏனென்றால் இன்றைய பொழுதுகளில் ஊடகம் பற்றிய சரியான ஒரு புரிதலை வழங்க வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களிடம் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஊடகம் சூழ்ந்த உலகு, மீடியா சேச்சுரேட்டட் வேர்ல்ட் என்று சொல்லுவோம். ஊடகம் இல்லாமல் உலகம் இல்லை என்ற நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறது. இந்த உலகத்தை ஒரு கிராமமாக அது மாறி இருக்கிறது, குளோபல் வில்லேஜ் என்று சொல்லுவோம். அது ஊடகத்தினால் தான் சாத்தியமாகி இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் வெவ்வேறு கண்டங்களாக, ஒவ்வொரு நாடுகளாக, சமுத்திரங்களால் பிரிக்கப்பட்டிருந்த உலகம் இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில் உலகின் எந்த மூலையில் நடக்கின்ற ஒரு விடயத்தையுமே உடனடியாக தெரிந்து கொள்ளக்கூடிய அல்லது உடனடியாக அதை அனுபவ ரீதியாக உள்வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது ஊடகங்களால் தான் சாத்தியமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஊடகங்கள் இன்றைக்கு உலகை எப்படி ஒரு சிறு கிராமமாக மாற்றி இருக்கின்றன, நிறைய உறவு பிணைப்புகளை உருவாக்கி இருக்கின்றன, ஒரு தகவல் சூழ்ந்த உலகத்தை தந்திருக்கின்ற ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வேர்ல்ட். உலகத்தில் நடக்கின்ற எந்த ஒரு முன்னேற்றகரமான விஷயம், அபிவிருத்தி
அல்லது ஒரு வளர்ச்சி நிலை அல்லது ஒரு மாற்றம், இதை பற்றி எல்லாமே மிக துரிதமாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. இது உண்மையிலே ஒரு பெரிய பாய்ச்சல். நாங்கள் வழக்கமாக சொல்லும் போது இன்ஃபர்மேஷன் ரிவல்யூஷன் என்று இதை சொல்வோம். ஒரு தகவல் புரட்சி காலமாக இது மாறி இருக்கிறது. அது குறிப்பாக இணையதளங்களின் வளர்ச்சிக்கு பிறகு இது ஒரு மிகப்பெரிய அடைவை எய்தி இருக்கிறது. ஆனாலும் இந்த இவ்வளவு பெரிய வளர்ச்சி நிலைக்கு அப்பாலும் கூட இந்த ஊடகத்துறையினுடைய வளர்ச்சி என்பது இன்னொரு வகையில் மானுட சமுதாயத்தை சற்றே பாதித்திருப்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த எப்படியான ஊடகங்கள் வளர்ந்திருக்கின்றனவோ அந்த ஊடக வளர்ச்சி என்பது உண்மையில் நாங்கள் ஆரம்ப காலத்தில் எதிர்பார்த்திருந்தோம். வெகுசன ஊடகங்கள், அதற்கு பிறகு தனிப்பட்ட ஊடகங்களாக சிட்டிசன் ஜேர்னலிசம், பிரஜைகள் ஊடகவியல் இங்கு வளரும். அதன் மூலமாக தகவல் அறியப்பட்ட மக்கள் உருவாவார்கள் என்ற எங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அது சாத்தியமாகியும் வந்தது. ஆனால் இதற்கும் ஒரு பக்கம் நன்மை இருக்கிறது போல இன்னொரு பக்கம் தீமையும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த வகையில் ஊடகங்கள் உருவாகி இருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது தனிப்பட்ட ரீதியாக நிறைய பேரை தங்களுடைய தகவல் பரவலுக்கு ஆளாக்கி இருக்கின்ற போதிலும் கூட உறுதிப்படுத்தப்படாத, நம்பகமற்ற, போலியான செய்திகள் உருவாகக்கூடிய ஒரு பெரிய பரப்பும் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இது மிகப்பெரிய பிரதானமான அளவிலே நாட்டையும் மக்களையும் சமூகத்தையும் பாதிப்பதாகவும் அமைந்திருக்கிறது. எல்லோருமே ஊடகவியலாளராக மாறி இருக்கிறார்கள். இது ஒரு வகையில் நன்மை. ஆனால் அதே வகையில் இது ஒரு பின்னடைவாகவும் காணப்படுகிறது. உறுதிப்படுத்தப்படாத அல்லது போலியான செய்திகள் பரப்பப்படும் போது அது எவ்வளவு தூரம் நாங்கள் ஒரு பாய்ச்சலுக்கு உட்படுகிறோமோ அதே பாய்ச்சலே பின்னாலே செல்வதற்குமான வழிவகையை தருகிறது. ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் மிக குறிப்பான ஒரு விடயத்தை நாங்கள் அழுத்தி சொல்ல வேண்டும். எல்லா மக்களும் மிகச்சரியான வகையிலே இந்த ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய நிலைமையை உருவாக்க வேண்டும். அதற்கு பேர் தான் ஊடக விளங்கரை, மீடியா லிட்ரசி. அதை பற்றி நாங்கள் இன்றைக்கு பேச போகிறோம். அதற்கான ஒரு முக்கியமான களம் பாடசாலைகள். அந்த பாடசாலை மாணவர்கள் மத்தியிலிருந்து உருவாகக்கூடிய ஊடகவியலாளர்களாக இருக்கலாம், ஊடக விளங்கறிவு கொண்டவர்களாக இருக்கலாம். அப்படியான ஒரு சமூகம் உருவாக்கப்படும் போது இன்றைக்கு ஐரோப்பாவில் அது சாத்தியமாக இருக்கிறது. அவர்கள் எல்லா ஊடக தகவல்களையும் அப்படியே உள்வாங்குவதில்லை. எது சரியானது என்பதை அவர்கள் வடிகட்டி பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு பில்டர் மெக்கானிசம் ஒன்று அங்கே இருக்கிறது. அதற்கு ஏற்ற சூழலை நாங்கள் இங்கு உருவாக்க வேண்டும். அதற்கான ஒரு முயற்சியாக அரசாங்க தகவல் திணைக்களம் அது பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற போது பாடசாலை ஊடக களங்களை வலுப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன், நான் ஒரு 20 வருடங்களுக்கு அதிகமாக அரசாங்க தகவல் திணைக்களத்தோடு பணியாற்றி வருகிறேன். குறிப்பாக நாட்டினுடைய ஊடக கொள்கையை உருவாக்குவதிலே மிக கணிசமான பங்காற்றுதலை நாங்கள் வழங்கி வருகிறோம். மீடியா பாலிசி என்பது ஒரு நீண்ட காலமாக நாட்டிலே இல்லாமல் இருந்து வந்தது. ஒரு பழைய ஒரு அப்டேட் இல்லாத, ஒரு இச்சைப்படுத்தப்படாத ஒரு ஊடக கொள்கை தான் எங்களிடம் இருந்து வந்தது. மிக சமீப காலங்களிலே கடந்த 2 வருடங்களாக நாட்டினுடைய ஒரு புதிய ஊடக கொள்கையை உருவாக்குவதிலே கணிசமான வெற்றியை பெற்றிருக்கிறோம். அதை தீர்மானிக்கின்ற அந்த செயற்குழுவிலே நானும் ஒரு அங்கத்தவராக இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. அதே மாதிரி ஊடகங்களை நெறிப்படுத்துகின்ற, ஒழுங்குபடுத்துகின்ற அமைப்பொன்றும் உருவாகி வருகிறது. அரசாங்க தகவல் திணைக்களம் அதை மேற்கொண்டு வருகிறது. ஆகவே அரசாங்க தகவல் திணைக்களத்துடன் இணைந்து நாங்கள் பணியாற்றி வருகிற போது, குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் பாடசாலை ஊடக கழகங்களை உருவாக்குவது, அதற்கு ஊடகவியலாளர்களுடைய ஒத்துழைப்பை பெறுவதற்கான ஒரு முயற்சியாக இந்த அமர்வு அமைந்திருப்பதாக நான் எண்ணுகிறேன். நிச்சயமாக இது நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு தொடக்கம். இந்த தொடக்கத்தை ஆரம்பித்து வைத்திருக்கக்கூடிய முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர், அரசாங்க அதிபர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.